இதுதான் அந்த இடம். This is the bus guys. Bye, take care. So செம்ம ஃப்ரெண்ட்லியா போலீஸ் அந்த பஸ்ஸோட போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சாப்பிட போறோம். செம்மையா பசிக்கு. ஃபுட் கோர்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. வாஷ்ரூம் எல்லாம் நல்லா. இங்க தான் டின்னர் எடுக்க போறேன். ஒரு 15 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இங்கே தான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பஸ்ஸிலே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வருவோம். 2 பக்கம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி கஸ்டமெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து நேபாளில் வந்தாச்சு. தூங்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. கத்மண்டோட ஸ்வயம்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்திருக்கும். ஆறு எந்த பக்கம் உடஞ்சில அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். என்ன இவ்வளோ கவுட் இருக்கு. வெல்கம் ப்ளஸ் லக்கேஜ். எல்லாரும் நல்லா இருப்பேன் நம்புறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாம் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஏர் பொல்யூட்டட் சிட்டியான டெல்லியில் தன்யகர்ஜ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ நைட் வந்து இங்கே இந்த பக்கம் ஒரு ரூமில் செக்இன் ஆகியிருந்தேன். சான்ஸே இல்லை. பின்னாடி தெரியுறதெல்லாம் மிஸ்ட்டு கிடையாது, ஏர் பொல்யூஷன். ஓகே, ஏர் பொல்யூஷன் தான் இருக்குது, மிஸ்ட்டு கிடையாது. எனக்கு என்ன புதினம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவையான மூச்சே இங்கே வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியல. நைட்டெல்லாம் வந்து இங்கெல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு கஷ்டம். இவங்கெல்லாம் வந்து நார்மலாகவே இருக்காங்க. மாஸ்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைலேருந்து எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக கூப்பிட்டு போகிறாங்க ரோட்டில். தெரியலையா எனக்கு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எல்லாம் நார்மலைஸ் ஆகியிருக்கா இல்லைன்னா இதுதான் நம்ம லைஃபு அக்செப்ட் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து நேபாளுக்கு பஸ் எடுக்கிறதுக்கு 10 o'clock வந்து பஸ் எடுக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து செம்ம வைப்ரண்ட்டான ஒரு ஏரியா இது நான் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் டெல்லி வரீங்கன்னா சாதாரணமாக இந்த மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து டெல்லி வராதீங்க, பெஸ்ட் ஆப்ஷன். பட் பாருங்களேன், மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் டெல்லி வராதீங்க. நீங்கள் டெல்லி வரீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் தங்குங்க. ஓகே, ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சாப்பிட்டேன் நேற்று. பேர் வந்து யாஃபம் இல்லையே. ஓகே, ஏதோ இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல். ஸோ இந்த பக்கம் வந்து பஸ்ஸுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு பஸ் ஏற வேண்டியதுதான். 8 மணிக்கு 8:30 வந்து பஸ்ஸுக்கு க்ரௌட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 10 o'clock கிளம்பிடும். இப்போ 8 o'clock ஆகுது. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு நான் உங்களோட பேசுகிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த இடம். உள்ளே போயிட்டு என்ன மாதிரி என்ன பார்த்தோம். ஓகே, வால்வோ ஏசி பஸ் இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. இதுதான் பஸ்ஸு, வால்வோ ஏசி பஸ் தான். மிடில் சீட் தான் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாம் வந்து பேக்கேஜ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பேக்கேஜ்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க டீ எல்லாம் கொடுக்குறாங்க. இது பாருங்க, டீ இவங்க எனக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கல. ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, சூப்பர். ஸோ இப்படியே ஏறி போயிட வேண்டியதுதான். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணுன்னா ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். நான் உங்களுக்கு யூஆரில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி பின் பண்ணுறேன் இந்த கமெண்ட்டில். நீங்களும் போகலாம். ரவுண்ட் ட்ரிப்பும் வந்து இங்கிருந்தே புக் பண்ணலாம். பட் மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே வந்து இந்தியன் பஸ் வந்து அங்கே போகும். நேபாள் பஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து நேபாள் பஸ் வந்து இங்கே வரும். ஸோ இந்த பஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிற ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா இங்கேருந்து புக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேபாள் போயிட்டு ரிட்டன் பஸ்ஸை வந்து அங்கேருந்து புக் பண்ணலாம். ஓகே, பஸ் டிக்கெட் வந்து 2800. பட் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக, நீங்கள் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா ஆமாம் இந்தியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்லேயே போகலாம். ப்ரைவேட் பஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 1300 அந்த மாதிரி தான். ஸோ இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி பஸ் தான். நானே காட்டினானே அதே பஸ்ஸு தான். ஸோ நீங்கள் வேணும்னா போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பஸ் வந்து சூப்பராகவே இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, செம்மையாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் த பஸ் கைஸ். ஸோ டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். மிச்ச மீதி எல்லாத்தையும் வந்து நான் பஸ்ஸில் போகும்போது சொல்கிறேன். ஓகே பாய். ஓகே பாய், டேக் கேர். ஸோ செம்ம ஃப்ரெண்ட்லியாக அவர் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்தால் அப்படி போகணும். ஓகே, லெட்ஸ் கோ.
பஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போலீஸ் பந்தோபஸ்தோட போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து டிராஃபிக் டைம் அப்படின்றதுனால டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி டெல்லி பார்டர் வரைக்கும், அதாவது நொய்டா வரைக்கும் இந்த போலீஸ் வந்து இந்த பஸ்ஸை வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. செம்ம, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததே கிடையாதுயா. சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டேன். அண்ட் பந்தோபஸ்தோட போய்கிட்டு இருக்கோம். என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த பஸ்ஸு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ண ஒரு ஜேர்னி. அதாவது டெல்லியிலிருந்து கத்மாண்டுக்கு வந்து போர்டர் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு லக்ஸரி கேட்டகரியாக தான் வந்து இவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால இது வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்து பந்தோபஸ்து கொடுத்து டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி தான் டெல்லி பார்டரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நொய்டாவில். ஸோ அங்கேருந்து வந்து ஹைவே இருக்கிறதுனால டிராஃபிக் எல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னு போகலாம். ஸோ பஸ்ஸில் வந்து பெருசாக க்ரௌடு கிடையாது. டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்தே புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே வந்து சேம் ப்ரைஸ் தான், 2800 rupees. ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து அதே மாதிரி தான் 2800. ஸோ நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணாலும் ஒன்று தான், அங்கே போயிட்டு புக் பண்ணாலும் சேம் தான். ஸோ ஜன்னல் சீட் இருக்குது, எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். அங்கே உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்துக்கலாம். ஆள் வந்து முன்னாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு போக வேண்டியதுதான். பட் ஜேர்னி வந்து 30 hours. ஓகே, நாளைக்கு 6 மணிக்கு தான் நம்ம வந்து கத்மாண்டுவை ரீச் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளும் 6 ஹவரும் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அங்கங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஃபுட்டு, அதுக்கப்புறம் டாய்லெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி பஸ் வந்து அங்கங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட வந்து நேபாள் கரன்சி கிடையாது. ஸோ ஸ்டாப் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக நேபாள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் இந்தியன் ருபீஸ் எடுத்துகிட்டு போனாலும் அப்படி தான், இல்லைன்னா யூஎஸ்டி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டு போனாலும் அதே மாதிரி தான். ஸோ நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் ஐஎன்ஆரில் தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம வந்து போகலாம். முன்னாடி வந்து நான் முடிஞ்சால் கொண்டு போய் காட்டுறேன். பட் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து மிஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பாருங்க, பிருந்தாவன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 30 to 40 minutes வந்து ஃபுட் சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 12:30, ஜஸ்ட் 2.5 hours வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஃபுட் இருக்குது, சாப்பிட போகிறோம். செம்மையாக பசிக்குது. காலையில் சாப்பிடல, எல்லாமே இருக்குது. என்னென்னவோ இருக்கியா, எல்லாமே சாப்பிட போகிறோம். இங்கே வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கியா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் நம்ம வந்த பஸ்ஸு. நல்ல கம்ஃபர்டபுள். ஒரு லைட்டாக ஒரு 1/2 hour தூக்கம் போனேன். போஸ்ட் அப்படியே வந்தோம். இந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அந்த பக்கம் சப்வே, அதுக்கப்புறம் கேஎஃப்சி, காஸ்டா காஃபி, இதெல்லாம் இருக்குது. இது வந்து பிருந்தாவன். ஓகே, ஸோ நேற்று வந்து நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க ஆக்ராலேருந்து வரும்போது. பட் அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த ஷாப்ஸ் எல்லாம் நான் காணவே இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ வந்திருக்கேன். கண்டிப்பாக சாப்பிட போகிறேன் இப்போ நான். ஓகே, சாப்பிட்டு உங்க கூட பேசுகிறேன். இங்கே வந்து கொஞ்சம் ஓகே தான் கிளைமேட் எல்லாம். பஸ் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, வெஜிடேரியன் தான். ஓகே, இப்போ வந்து ஆக்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ் வேல குஜேப்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் நிறுத்திருக்கோம் ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 450 kilometers வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ நைட்டுக்கும் எங்கேயோ நிறுத்திட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. நாம் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். ஐயோ, நாம அந்த டைமில் கரண்ட் வேறு போயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஃபுட் கோர்ட்டில் இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த ஃபுட் கோர்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. வாஷ்ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இதை குடிச்சிட்டு 20 minutes தான் பிரேக். ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம லக்னோவில் இருக்கோம். ஒரு 580 kilometers மாதிரி நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் டின்னர் எடுக்க போகிறேன். சாப்பிட்டு இன்னும் இங்கே ஒரு 40 to 40 minutes மாதிரி ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஐயோ, கேர் ஆகுது. இன்னுமே வந்து உத்தரப்பிரதேசில் தான் இருக்கும், அதாவது லக்னோவில். ஓகே, ஸோ ஒரு தாலி எடுத்திருக்கேன், சிக்கன் தாலி. ஸோ சாப்பிட்டு அப்படியே பஸ்ஸில் போக வேண்டியதான். ஓகே, இங்கே வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு இஷ்யூவும் இல்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ என்ன இருக்குன்னு தெரில, சாப்பிடுவோமா. அப்படி சும்மா முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், ரோட் பார்த்துக்கிட்டு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 12 o'clock அந்த மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து
காலையில் 4-5 மணிக்கு பார்டரில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கே தான் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிரைவருங்களுக்கெல்லாம் செம்ம ரெஸ்பெக்ட்டுங்க. ஏன்னா சான்ஸே இல்லை. நான் இங்கே ஒரு 15 நிமிஷம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். செம்ம தூக்கம் வருது. இவங்கெல்லாம் இப்படி தான் ஓட்டுறாங்களோ அப்படின்றது வந்து அவங்க மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்திடுச்சு. இந்த பஸ்ஸில் வந்து மொத்தம் 2 டிரைவர் என்னோட சப்போர்ட் பண்ணுற ஒருத்தருக்கு இருக்காரு. அவங்க 2 பேர் தூங்குறாங்க. அவங்க முதல்ல ஓட்டினாங்க. காலையில் இருந்து அவங்க தான் ஓட்டினாங்க. இவர் இப்போ நைட் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பட் நைட் ஓட்டுறது செம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேசுகிறதுக்கு யாரும் முன்னாடி இருக்க மாட்டாங்க. அவர் தனியாக தான் ஓட்டியாகணும். செம்ம எக்ஸ்பர்ட். நான் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம் ட்ரைவ் பண்ணுறதுல. ஸோ அவர் வந்து பஞ்சாபி. ஆல்மோஸ்ட் வந்து 12னா ஒரு இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் உங்கள் கூட பேசுகிறேன். ஓகே, குட் நைட். பார்டருக்கு வந்து இன்னொரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்டர் ஆஃபீஸ் வந்து அதாவது அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது 6 o'clock. ஸோ நம்ம வந்து இப்போ கரெக்டாக 2:30 வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். அண்ட் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ ஆல்ரெடி நான் டீ குடிச்சிட்டேன். இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் போகிற வரைக்கும். ஸோ 6க்கு போகிறதுனால ஒரு 5 o'clock மாதிரி தான் இங்கேருந்து கிளம்புது பஸ்ஸு. அப்படியே போயிட்டு இமிக்ரேஷனாக முடிச்சுட்டு அவங்க கூட பேசுகிறேன். ஓகே, இதான் இங்கே தான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ பஸ்ஸுக்கே போகிறேன். ரொம்ப குளிருதுங்க. ஸோ இப்போ தான் வந்து இந்தியன் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். ஸோ இங்கே வந்து பஸ்ஸுலேயே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நேபாளி கரன்சிஸ் வந்து INR USD கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேட்ஸ் எப்படின்னு தெரில, பார்ப்போம் கேட்டு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து சேம் ரேட் தான். 1.6 ஒரு INRக்கு வந்து 1.6 நேபாளி கரன்சி. பட் இவங்க USD எடுக்க மாட்டேங்கிறாங்க. புதுமாக இருக்குது எனக்கு. பட் USD எடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அங்கே போய் தான் சேஞ்ச் பண்ணணும். என்கிட்ட 2000 தான் INR இருக்குது. அடுத்ததெல்லாம் USDயில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணுறது வந்து கஸ்டம் செக்இன் வந்து முடிச்சுட்டு, அது இந்தியன் கஸ்டம் செக்இன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேபாள் கஸ்டம் செக்இனை முடிச்சுட்டு தான் நேபாள் இமிக்ரேஷன் போயிட்டு அங்கே சீல் அடிச்சுக்கிட்டு நாட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ இது எல்லா ப்ரொசஸுக்கும் வந்து ஒரு 2 hours மாதிரி போகும். இப்போ வந்து டைம் ஒரு 5:45 அந்த மாதிரி ஆகுது. பார்ப்போம். செம்ம டயர்டாக இருக்குது. சரியாக தூக்கம் போல. ஏன்னா கொஞ்சம் கரடு முரடாக போய்கிட்டு இருந்துச்சு. அதனால பெருசாக தூக்கம் கிடையாது. பரவாயில்ல, ஹோட்டலுக்கு போய் தூங்கலாம். நாளைக்கு இன்னைக்கு வந்து 6 மணிக்கு தான் நம்ம நேபாள் போய் ரீச் ஆகுவோம். இன்னும் இருக்குது நிறைய போகிறதுக்கு. ஸோ லெட்ஸ் சி. பட் ஸோ கம்ஃபர்டபுள். இதெல்லாம் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. USB போட்டிருக்கு. அங்கங்கே வந்து வைஃபை இருக்குது. பட் கரெக்டாக வந்து எல்லா இடமும் ஒர்க் பண்ணல. ஏன்னா நெட்ஒர்க்லாம் பிரச்சனை தானே, அதனால. ஸோ அங்கங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்ல ஷாப்பில் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. எதுவுமே வந்து அந்த சும்மா அப்படி ரோடு கடைகள்லாம் ஸ்டாப் பண்ணல. எல்லாம் வந்து ஃபுட் கோர்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இப்போ தான் வந்து 2 பக்கம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி கஸ்டமெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறோம். இப்போ ஒரு 6:45 ஆகுது டைம். அண்ட் இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியது தான். அண்ட் இந்தியன் கஸ்டம்ஸில் வந்து பெருசாக பேக்கேஜ் எல்லாம் செக் பண்ணல. பட் நேபாள் கஸ்டம்ஸில் வந்து ஒவ்வொரு பேக்கேஜை வந்து எடுத்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா பிஸ்னஸுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நேபாளுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து கண்டிப்பாக கஸ்டம் டியூட்டி பே பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து நேபாள் விசா அப்ளை பண்ணும்போது சாக் கண்ட்ரி அப்படின்றதுனால 30 days வந்து ஃப்ரீ விசா கிடைக்கும். அதில் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து வரலாம், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் நான் வரும்போது அது வந்து மெயின் போர்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கத்மண்டு ஏர்போர்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணுது. இங்கே வந்து செக் பண்ணால் இல்லை, அது வந்து பேகாலியா என்ட்ரி பாயிண்டில் தான் வந்து செக்இன் ஆகணும். ஸோ திரும்ப வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்து அதை காட்டிட்டு தான் சீல் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஸோ லெட்ஸ் சி. என்ட்ரிஸ் வந்து மல்டிபிள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபைனலா நம்ம நேபாள் உள்ள வந்தாச்சு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் இந்த இப்போ டீ குடிக்க நிறுத்திருக்கோம். அண்ட் இந்த பக்கம் தான் அவ்வளோ தூரம் கிடையாது, இந்த லொரியெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாம் இப்போ நேபாள் உள்ள இருக்கோம். குன்றும் குழியுமா போய்கிட்டு இருக்கு நேபாள் ரோடு. அம்மா செம்மையா ஆடுதுங்க. தூங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஐயோ ஒரு 1 ஹவரா இப்படிதான் கோளாறாக தான் போய்கிட்டு இருக்கு. வெளியே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டும் மணல் டஸ்ட்டு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. இது என்ன ரோடு தெரியல. நான் எப்படி இருக்கிறேன் சான்ஸே இல்லை. இப்படி ஒரு ரோடு எங்கேயாவது பார்த்து விட்டீர்களா மக்களே? இன்னும் மணல் எடுக்கிற இடம் அப்படின்னு நினைக்கிறேன். பஸ்ஸுலேயும் வந்து அந்த ஏசி வென்டிலேஷன் ஷூ வந்து ஃபுல்லாக லைட்டாக தூசி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, எல்லா கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நடக்கும் சொல்லுவாங்கல்ல. செம்ம தூக்கம் வருது, முடியல. தலையை 2 தலை இடிச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ட்ரை பண்ணி தூங்கணும். செம்மையாக தூக்கம் வருது. தான் போய்கிட்டு இருக்கோம். ஐயோ மேல் கையெல்லாம் செம்மையாக வலிக்குதியா. இப்போ வந்து நாம் லஞ்ச் சாப்பிட வந்து நிறுத்திருக்கோம். இப்போ வந்து டைம் கரெக்டாக 1:30 ஆகுது. குரின்டார் அப்படின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம். இந்த பாருங்கள், பின்னாடி எல்லாம் மலை, வாழையெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. மலை எல்லாமே மலை தான். மலை ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குது. எந்த ஒரு கோல்டோ எதுவும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஏதாச்சும் போய் சாப்பிடலாம். இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 10 o'clock ஆகுது. 36 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். டீட்டெயில்ஸ் வந்து நான் ரூமுக்கு போயிட்டு சொல்கிறேன். 10:15 ஆக்சுவலி இப்போ தான் வந்திருக்கோம். ஃபைனலாக வந்து நம்ம சுயம்பூர், காத்மாண்டுவில் சுயம்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து தமிழ் அப்படின்ற ஏரியாவுக்கு போகணும். அங்கே தான் வந்து சாதாரணமாக டூரிஸ்ட்டுக்கு வந்து ஓகேயான ஒரு இடம். இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட் கேட்டால் செம்ம விலை செம்ம குறைவாக சொல்கிறாங்க. ஏன்னா இன்டர்நெட்டில் எக்ஸ்சேஞ்ச்லாம் 135, இங்கே வந்து 125, 122 அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ பெஸ்ட் அந்த பக்கம் போகிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இந்த பஸ் வந்து செம்ம டிலே ஆயிடுச்சு. அதனால தான் எல்லா பிரச்சனையுமே. ஒரு 6 o'clock வர வேண்டிய பஸ் வந்து 10:15 தான் வந்து ரீச் ஆகியிருக்கும். அதனால தான் எல்லா ஷாப்ஸும் மூடி இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் see என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஹோட்டல் போயிட்டு நான் பேசலாம் அவங்க கூட. ஓகே, பட் இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் செம்ம ஃப்ரெண்ட்லிங்க, செம்ம ஹெல்ப்ஃபுல். எல்லாமே வந்து இவங்களே செட் பண்ணியும் தருவாங்க. டாக்ஸி வேணும்னா டாக்ஸியும் வந்து இவங்க பேசி தரேன் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் ஏதாச்சும் பார்ப்போம். இன்டர்நெட் இல்லை, காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, சிம்மு கிடையாது, நெட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பார்ப்போம், போய் பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. டெசே ஹாய். ஸோ இவர்கள் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல். இவங்களும் தான் எல்லோரும் ஹெல்ப்ஃபுல். ஸோ மெயினான ஹெல்ப்ஃபுல் தான் நான் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி மஞ்சள் எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள், ஒரு செம்ம ஹெல்ப்ஃபுல்லுங்க, சான்ஸே இல்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ பாய், தேங்க்யூ. ஓகே பாய். இப்போ நம்ம தமிழ் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வரும்போது இப்படி மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க. கூகுள் மேப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். ரூட்டெல்லாம் வந்து டக்குன்னு காட்டிடும். அதனால் டவுன்லோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த கார் எந்த பக்கம் உடஞ்சி வீலுன்னே தெரில, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. 400 வந்து கேட்டிருக்காங்க நேபாளி கரன்சி. ஓகே, ஹோட்டல் இனிமேல் தான் போய் பார்க்கணும். காசு வேறு சுத்தமாக இல்லை. வந்து ஒரு டவுனில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து ரூமுக்கு இன்னொரு 1.2 kilometers போக வேண்டியிருக்கு.
ஸோ பார்த்து போகணும். இங்கே தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. பட் இங்கே வந்து செம்ம ஹேப்பனிங்காக இருக்குது, இஷ்யூவே இல்லை. எல்லாம் வந்து இன்னுமே வேக்கில் தான் இருக்காங்க. செம்ம அப்படியே போகலாம். ஓகே, நைஸ். வைப்புக்கு வந்துட்டோம். டைம் வந்து கரெக்டாக 10:30 ஆகுது. கிறிஸ்மஸ்னால செம்ம வைப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரோட்டு கடையில் ஏதோ விற்கிறாங்க, சாப்பிட்ணும் போல தான் இருக்குது, காசு இல்லையே. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க, ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். அந்த பக்கமும் என்ன இருக்குது, எல்லாம் பாபிக்கு தான் போல். சூப்பரில் செம்ம வைப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து 24 நைட் இது. ஸோ இன்னொரு 1.5 ஹவரில், ஸோ 2.5 ஹவரில் இல்லை 1.5 ஹவரில் வந்து கிறிஸ்மஸ். ஸோ எல்லோரும் அதான் இப்படி இருக்காங்க வெளியே. பாருங்க, ஷாப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இந்த பக்கம்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது இந்த பக்கம், டூரிஸ்ட்டுக்கு தேவையான. சரி பாருங்க, கிறிஸ்மஸ் மரம் ஒன்று இருக்குது. என்ன இவ்வளோ கவுட் இருக்குது? அந்த பக்கம்லாம் நாய் கூட இல்லை, இந்த பக்கம்லாம் செம்ம கவுடாக இருக்குது. சூப்பர். இப்போ தான் ஹோட்டல் தேடி போய்கிட்டு இருக்கேன். ஒன்று Booking.comல பார்த்தேன், பட் ஆர்டர் பண்ண சொல்லி வருது. அதனால நான் டிரெக்டாக போய் பேசலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் போகிறேன். அந்த பக்கம் இருக்கான்னே தெரில. ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். உச்சகட்டம் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். சான்ஸே இல்லை, தான் இருக்கு ஸ்ட்ரீட். பேகெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தேன். ஒரு 160 பேலன்ஸ் இருந்தது, அதில் ஒரு டீ குடித்தேன். இன்னொரு இருக்குது, ஒரு 130 மாதிரி இருக்குது. அதை வச்சு இப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. முடிஞ்சால் சாப்பிடுவோம், இல்லாட்டி ஹோட்டலில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் மூடிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த டைமில் ஓப்பன் கிடையாது. இது வந்து இப்போ ஒரு 11 o'clock ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் ஓப்பனில் இருக்குது எல்லாமே. ஃபைனலாக வந்து நான் ரூம் எடுத்துட்டேன். காலையில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்ட்டாங்க. ஸோ இதுதான் என் ரூம். இங்கே பாருங்க, பால்கனியோட சூப்பராக ஒரு ரூம். ரூமோட ப்ரைஸ் வந்து நேபாளி கரன்சியில் 2000 rupees. இந்த ரோடோரத்துலேயே தான் இருக்குது. ரோடோரத்துலனா கொஞ்சம் உள்ளே வரணும். தமிழில் நல்லாவே இருக்குங்க ரூம்ஸ். ஸோ இது வந்து ஹோட்டல் கர்மா ஹோட்டல் நேபாள் அப்படின்னு ஒரு ஹோட்டல். ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. அதே மாதிரி நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்த ஜேர்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நேற்று கிளம்புனது, இப்போ நைட் தான் வந்து சேர்ந்துருக்கேன். நான் ஒரு த்ரில்லுக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் நேபாள், இந்தியாவிலேருந்து நேபாள் பார்டர் வரைக்கும், அதாவது இந்தியா பார்டர் வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஒன் டைம் முன்னாடியே வந்துட்டோம் நாம். பட் நேபாள் அந்த பார்டர்லேருந்து கத்மண்டு வாரத்துக்கு ரோடெல்லாம் நாராஷ்டமாக இருக்குது, சான்ஸே இல்லை. பல இடங்களில் பல விதமாக உடச்சி போட்டிருக்காங்க. சும்மா அப்படி ஒரு 3 hour 2 hour அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவ்வளோ பிளாக். ரோடெல்லாம் வந்து சான்ஸில் வரவே முடியாது, அவ்வளோ கேவலமாக இருந்தது. பட் இப்படி தான் வருது, எல்லாம் கோளாராக தான் வருது எல்லாமே. ஸோ எப்படியோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க. 2800 தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஐடி கார்டையும் ஆதாரையும் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் வந்துடலாம். ஜஸ்ட் வந்து இல்லாட்டி பாஸ்போர்ட் இருந்தாலும் பெட்டர். பாஸ்போர்ட் இருந்தால் சீல் அடிப்பாங்க. இப்போ போகும்போது நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு ஃப்ளைட்லேயே போயிடலாம், இல்லைன்னா நீங்கள் அதே மாதிரி பஸ்ஸுலேயும் போயிடலாம். அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye. Good night. Have a great night. Bye.